அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து குருவான் இப்பொழுது 3ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், புகழ் தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு உச்சம் பெற்று வருகிறார். மேலும் இது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைவது மிகவும் உத்தமமானது. ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கும், அதாவது ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த குருவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் அகலும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். லாபஸ்தானத்துக்கு அந்த குரு பார்வையிடுகிறார். நல்ல தனலாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, யோகமும் இருக்கிறது. இந்த வருடம் அதாவது இந்த அடுத்த குரு பேச்சு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் குரு உச்சத்தை நோக்கி வருவது மிகவும் சிறப்பானது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். குருவுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே தொழில் தொடங்குபவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த தொழில் செயல்படா இருந்தாலும் அந்த தொழிலில் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த தொழில் துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் விருத்தி அடைந்து உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு கிடைத்து, அந்த உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய சம்பளம், அதான் அதிகமான சேலரி ஹை கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே திருமணம் கைகூடினால் உடனடியாக நடத்திக் கொள்வது நல்லது. காலதாமதம் செய்தால் திருஷ்டியின் காரணமாக திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தானாக கிடைக்க வேண்டும் என்றால் 1.5 வருடம் அல்லது 2 வருடங்கள் நீங்கள் காக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்காக லோன் போட்டால், அதாவது பண உதவி எதிர்பார்த்தால் இந்த வருடம் கிடைக்கும். அதன் மூலமாக புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கலாம். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிலே பிறந்த ஆண்களை விட ரிஷபராசிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் ப்ரமோஷன் இருக்கிறது. குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் எதை பயிரிட்டால் நன்மை என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன் பிறகு பயிரிட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். இருந்தாலும் பணப்பயிர்கள், பழப்பயிர்கள், அடுத்தது கிழங்கு வகையான பயிர்கள் பயிரிட்டால் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வயதானவர்கள் தாராளமாக தீர்த்த யாத்திரை செல்லலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்ற வெளிநாடுகளுக்கும் சென்று வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி ஜலராசிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தீர்த்த யாத்திரை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக தெய்வ அருள் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக படித்தால் மட்டுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 2வது 3வது முயற்சியிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் வருவது சிறிது தெய்வ அருள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியர் தம்பதிக்கு வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். அது வியாழக்கிழமை கொடுப்பது மிகவும் சிறப்பானது. முடிந்தால் ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே குருபகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அடுத்து ஆலங்குடி வியாழக்கிழமை என்று சென்று வணங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை என்று
உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த 2 தரிசனங்கள் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும், அதாவது அடுத்த குரு பயிற்சி வரை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது